இன்னைக்கு எப்படி டிஸ்கை வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லோக்கல் டிஸ்க்கு சிடிஇன்னு ஸோ இது ஆக்சுவலாக என்டையர் ஹார்ட் டிஸ்க் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். பட் இதை வந்து பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு இதுதான் டூல் வந்து மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது என்ன அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஓகேவா? FAT32, NTFS, ext4. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸு. ஸோ இதில் நம்ம வந்து கெப்பாசிட்டி 200 GB. ஆக்சுவலாக அது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் பிரித்து வச்சுருக்கேன். இதில் F1 இருக்குல்ல, இது வந்து நான் உபுண்டுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லோக்கல் டியில் வந்து 300 GB, தென் இயில் வந்து 282 GB கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, ஸோ ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து கிளியர் பண்ணும். ஓகேங்களா? உள்ள இருக்கிற டேட்டா வந்து கிளியர் பண்ணிடும். தென் டெலிட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பார்ட்டிஷனே வந்து டெலிட் பண்ணிடும். ஸோ டெலிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த NTFS ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் வந்து விண்டோஸ் வந்து இதை ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டெலிட் பண்ணிட்டோம்னா இதை வந்து எந்த சிஸ்டத்தாலையும் வந்து ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ இந்த NTFS, FAT32, அதுக்கப்புறம் இந்த ext4 இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சைபர் ஃபாரன்சிக்ஸ் கோர்ஸில் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதில் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த NTFSஸும் இந்த FAT32 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வந்து விண்டோஸில் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? பட் இந்த ext4 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லினக்ஸில் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளோட பென்ட்ரைவ் வந்து FAT32ல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நான் இப்போ டிஏ செலக்ட் பண்ணுறேன். டிஏ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரெக்கவரி, ஃபார்மேட், டெலிட் அந்த ஆப்ஷன். ஸோ மூவ் ஆர் ரீசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த பார்ட்டிஷனோட ஜிபி வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே 147, 282 இருக்குல்ல, ஸோ நம்ம இதை வந்து இப்படி ரீசைஸ் பண்ணி டிஸ்க்கு அந்த ஓகே எக்ஸ்டெண்ட்னா என்னென்னா, நம்ம வந்து இந்த பார்ட்டிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை நான் இதை வந்து டெலிட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்த இயை வந்து எஃபோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டிஷனே நான் டெலிட் பண்ணிட்டு தான் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் ஸ்ப்ளிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கீழே இருக்க மாதிரி தான். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் ரெண்டா. தென் வரிசையாக இருக்குது செக் ஃபைல் சிஸ்டம்ஸ் அண்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ணும். NTFS வந்து FAT-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணும். இது வந்து டெஸ்ட்டு. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்ப்ளிட் பார்ட்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த இதில் 300 GB இருக்குது பார்த்தீங்களா, அந்த டி இது வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அது எப்படின்னா 181ஆகவும் 118ஆகவும் இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதில் வந்து ஓகே கொடுத்துட்டு, ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் டி லோக்கல் டிஸ்க் டி அண்டு சி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப் வந்து நான் லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ext4ல் இருக்கனால என்னால் வந்து விண்டோஸில் இதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 300 GB வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. 118 GBக்கு மாறிடுச்சு. ஸோ இங்கே எனக்குள்ளே வந்து அப்ளை பட்டன் இருக்கும். ஸோ நான் அதில் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே நீங்கள் எப்போவுமே இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டா வந்து காப்பி ஆகிட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த லோக்கல் சியை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ சியை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓஎஸ் போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தப்பாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகிடும் சியை பொறுத்த வரைக்கும். மற்ற அந்த டிஜி என்ன பிரச்சனை, இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, டேட்டா வந்து டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி காப்பி ஆகிறப்போ டேட்டா வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ இப்படி பிரித்தோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த 118 GBயில் வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்க்ரிப்ட் பண்ணணும்னா இன்க்ரிப்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஓஎஸ் போடணும், எனக்கு வந்து இன்னொரு ஓஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து இன்னொரு ஓஎஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைஸ் வந்து நம்ம வைக்கிற சைஸ் தான். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம அதை வச்சுக்கலாம். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி 2 இருக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ இந்த மாதிரி 2 இருக்குன்னு வைங்களேன். நான் இப்போ வந்து பெருசு, அதாவது இங்கே 252 ஜிபி தான் இருக்குது. நான் இப்போ எனக்கு வந்து 500 ஜிபி வேணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஸோ நான் வந்து இதையும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் இதை வந்து டெலீட் பண்ணணும். இந்த இதை வந்து டெலீட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இது ரெண்டையும் ஜாயின்டே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை டெலீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ஃபார்மெட்டோட எல்லாமே டெலீட் ஆயிரும். தென் வந்து நான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டூலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த டூலை. பட் லோக்கல் டிஸ்க் சியில் மட்டும் பார்ட்டிஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா ஓஎஸ் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, இப்போது இந்த இருக்குல்ல, இந்த ட்ரைவை வந்து நம்ம வந்து டியோட வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் இடையில வந்து ஜி இருக்குது. இது எப்படி வரும் அப்படின்னா, நம்மளால் இப்படியே தான் ஜாயின் பண்ணிட்டு போக முடியும், இல்லைனா ரிவர்ஸ்லேருந்து இப்படியே தான் ஜாயின் பண்ணிட்டு வர முடியும். இதையும் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணால் மட்டும்தான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 300 ஜிபி காமிச்சோம்ல, ஸோ அது எதுன்னே தெரியல ஆக்சுவலாக. ஓகே, ஏதோ டின்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். ஸோ 181 ஜிபி அண்ட் 118 ஜிபி ஆக்சுவலாக ரெண்டாக வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ அதில் பார்த்தா நம்ம இதில் ஏதாவது வச்சுக்கலாம். இதான் வந்து டிஸ்கை பிரிக்கணும். ஸோ நான் இப்போ டிஸ்கை பிரித்த மாதிரி இப்போ மறுபடியும் நான் டிஸ்கை சேர்க்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஜி இருக்குல்ல, ஸோ அந்த ஜியை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்அலோகேட்டட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அப்ளை கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இங்கே அப்ளை கொடுத்தா மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இது வந்து ஒரு எடிட்டிங் மோடில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து மூவர் ரீசைஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா, ஸோ இந்த 300 ஜிபி வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து இந்த 300 ஜிபி வந்து வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். பாய். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிஸ்டம் அண்டு வந்து இந்த WinRE இருக்குது பார்த்தீங்களா? சம்டைம் எம்பி, அப்புறம் இந்த 16 எம்பி, அதுக்கப்புறம் இந்த 1000 எம்பி, இது என்னடா தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதை டெலிட் பண்ணி விட்றாதீங்க. ஓகேங்களா? இதை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் பூட் ஆகாது, ஓஎஸ் கிராஷ் ஆன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ என்னன்னு தெரியாமல் டெலிட் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஓஎஸ் வந்து இன்டெப்த்தாக தெரியணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ரொம்ப டெப்த்தாக பார்ட்டிஷன் அளவுக்குலாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓஎஸ் வந்து போடணும். ஓகேங்களா?